ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நமக்கு நன்கு நம்ம அறிந்தவர்கள். கர்த்தரை போல ஆசீர்வதிக்கிறவர் இந்த பூமியில, கர்த்தரை போல நேசிக்கிறவர் இந்த பூமியில ஒருவரும் இல்லை என்பதை நமக்கு இந்த காரியம் நமக்கு தெரியும். ஆகவே இந்த வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் தான் பைபிள்ல ஒரு மிகப்பெரிதான ஒரு அசைவ நம்முடைய வாழ்க்கையில அது கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி, நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு இப்படி பெரிதான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சந்தோஷமா நீங்க இருக்கிற வேளையில அந்த வாக்குத்தத்தம் நீங்க பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நடக்கிற பாதையில திடீர்னு என்று உங்களுக்கு என்ன ஒரு சோர்வோ இல்லை அந்த வாக்குத்தத்தத்தின் தன்மை எங்கேயும் காணுமே, அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மைகள், ஆமென், அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் மறந்து போன ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். கர்த்தருடைய பெரிதான அந்த வார்த்தை, என் தேவன் என்னை அழைத்தவர், என் வாழ்க்கையில அவர் எங்க போனார், நான் தனியா இருக்கிறேனே, என்னை கரம் பிடித்தவர் அவரை நான் பார்க்க முடியலையே, நான் தனிமையில நான் தவிக்கிறேனே என்று நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் தேவ பிள்ளையே. ஆமென். ஆண்டவருடைய அந்த பெரிதான வார்த்தை, ஆண்டவருடைய பெரிதான வாக்கு தத்துவம் அது இன்னும் எப்போதும் அது உங்க மேலதான் இருக்கும். ஆமென். நம்ம வாசிக்கலாமா? ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் அவருடைய வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் செய்த ஒரு காரியம் ஒன்று உண்டு. கர்த்தர் காரியங்கள், ஆமென், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய பலத்தை, ஆமென், உங்களுக்கு அவர் தருவார். அதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஆதியாகமம் 15:13. ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்த ஆபிரகாம் கர்த்தர் காட்டின இடத்துக்கு அவர் போனார். அவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? சுமார் 900 கிலோமீட்டர். போகிற இடம்னு என்னன்னு தெரியல. கர்த்தர் அவர் அழைத்த தேவனை அவர் நம்பி, கர்த்தரை நம்பி அவர் போனார். என்ன ஆண்டவர் என்ன அவருக்கு பெரிய ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்து அவர் அனுப்பினா தெரியுங்களா? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவை ஒரு பிள்ளை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லாம ஆபிரகாம் தவித்து கொண்டிருந்த வேளையில, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா, என் நாட்கள் முடிகிறதே, இந்த பூமியில என் வாழ்நாட்கள் முடிய போகிறதே, எனக்கு ஒரு பிள்ளை வேணுமேன்னு தவித்த வேளையில ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசின ஒரு காரியம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு பிள்ளை மாத்திரம் நான் கொடுக்க மாட்டேன், நீ என் வார்த்தையை கேட்டு நான் காட்டுகிற பாதையில நீ நடக்கும் பொழுது உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர், அதே தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு நாள், ஆமென், அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? உன் சந்ததியார் பரதேசிகளா இருப்பாங்க. பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு, உன் சந்ததியார் எப்படி இருப்பாங்க? பரதேசிகளா இருப்பாங்க. வேற என்ன சொல்றாரு? அவங்க உபத்திரப்படுவாங்க, 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க, நீ நிச்சயமாய் அறிய கடுவான்னு சொல்ற. இந்த வார்த்தையை ஆபிரகாம் கேட்கும்போது ஆபிரகாம் கவலைப்படவே இல்லை, ஆபிரகாம் சோர்ந்து போகவே இல்லை. ஆண்டவர் சொல்ற பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் நீ நிச்சயமாய் அறிய கடுவான்னு சொல்றார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் கர்த்தருடைய காரியத்தை ஆபிரகாமுடைய இருதயத்துல அவர் புரிந்த ஒரு மனுஷனா இருந்தார். காரணம், இதை நாம கர்த்தருடைய வார்த்தையில நம்ம இந்த காரியங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவருடைய ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடத்துகிற அந்த காரியங்கள், ரகசியமான காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் அந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வாசிக்கலாமா? ஆமென். யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 1:12 வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் இந்த ஒரு 400 வருஷம் ஒரு காலம், உபத்திரவ காலம்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஜெபிக்கல,
கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்ணலை, முறுமுறுக்கலை. ஏன் ஆண்டவரே, உங்களுக்காக உம்மை நம்பி நான் உங்களை விசுவாசித்து நான் 900 கிலோமீட்டர் தள்ளி, சுமார் 1000 கிலோமீட்டர் தள்ளி நான் என்ன பண்ணேன், என் சொந்த பந்தங்களை விட்டு உங்களை நோக்கி வந்தேன். நீங்கள் காட்டுகிற பாதையில் நான் கடந்து வந்தேன். ஆனால் நீங்கள் திடீர்னு என்னை கூப்பிட்டு 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்லும்பொழுது, இது எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் திரும்ப என் தேசத்துக்கே போகிறேன், நீங்கள் எனக்கு வேணான்னு சொல்லலை. நம்ம அந்த 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது அவர் சோர்ந்தும் போகலை, ஆண்டவர் விட்டு மறந்தும் போகலை. அவர் இதற்காக ஜெபிக்கலை, ஆண்டவரே இந்த காரியத்தை மாற்றுங்கன்னு அவர் ஜெபிக்கலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கர்த்தருடைய இந்த காரியத்தை அவர் ஏன் ஏற்றுக்கொண்டார், இதில் அவர் ஏன் கலங்கலை? கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசும்போது இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் வேணான்னு ஏன் ஜெபிக்கலைன்னா, அவர் கர்த்தரை இருதயத்தில் அவர் அறிந்த மனுஷனாய், கர்த்தருடைய காரியங்களை புரிந்த மனுஷனாய் ஆபிரகாம் அவர் காணப்பட்டிருந்தார். வாசிக்கலாமா? நம்ம இப்போ வாசித்தோம் இல்லையா, யாத்திராகமம் 1:12 வசனங்களில் என்னன்னா, அந்த 400 வருஷம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்தியர் என்ன பண்ணுறாங்க, ஒடுக்கினார்கள். வாசிக்கிறோம் பாருங்க, ஒடுக்கினார்கள். ஆனால் எவ்வளவு ஒடுக்கினார்களும் அவங்கள என்ன பண்ண முடியல. அவங்க எவ்வளவு ஒடுக்கினார்கள், அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். அவங்க ஒடுக்க ஒடுக்க பெருகிறார்கள். அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவருடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஸ்டில் அது காணப்பட்டு தான் இருந்தது. அந்த 400 வருஷம் அதை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை விட்டு அவர் விலகி போகலை. சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்றார், அவர் எல்லா சூழ்நிலையும் அந்த வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை தான் நம்ம பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, என் தேவன் என்னை அழைத்தார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒழுங்காக நான் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தரை நான் உண்மையாக நான் அவரை ஆராதிக்கிறேன், ஆனால் நான் ஏன் என் வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிறேன் நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஏன் என்னால் அடிமைப்பட்டு போகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். கர்த்தருடைய அந்த பெரிதான திட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டில் இருக்குது. தேவப்பிள்ளை, நீ கலங்கக்கூடாது. அழைத்த தேவனை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இந்த காரியத்தை ஆபிரகாம் அறிந்து கொண்ட இந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோம்னா நம்ம விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். நம் கர்த்தருக்காக கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவருக்கு சாட்சியாய் வாழ ஆபிரகாமை போல நாமளும் வாழ முடியும். இதை தான் இந்த நாளில் ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையும் நீங்களும் அவருக்கு சாட்சியாக இருக்கவும், எல்லா சூழ்நிலையும் அவரை மகிமைப்படுத்தவும் தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். காரியம் என்ன தெரியுங்களா? அந்த 400 வருஷத்துலையும் அவருடைய பெருக்கத்தை அந்த எகிப்தியர் தேசத்தால், எகிப்தியர் ராஜாவால் தடை செய்ய முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நன்மை ஸ்டில் இருக்க தானே செய்யுது. சில காரியங்களை ஜனங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை பார்த்து ஆச்சரியமாக தானே பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் திரும்ப வாசிக்கிறேன். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆளுகிற மனுஷங்க அடிமையை குறித்து எரிச்சல் ஆகுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, இவங்க நல்லா வாழ்றாங்களே அப்படின்னு எரிச்சல் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களை எவ்வளவுதான் இவங்களை ஒடுக்கினாலும், இவங்களை அடிமைப்படுத்தினாலும் இவங்க நல்லா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்றாங்க, எரிச்சல் ஆகுறாங்க. வாழுகிற ராஜா, வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேசம், அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து எரிச்சல் அடையக்கூடிய ஒரு அல்லேலூயா காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அந்த காலகட்டத்திலும் அவர்களோடு கூட தான் இருந்தது. தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும், அழைத்த தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் உங்க மேலதாங்க இருக்கும். உங்க சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிற தேவனே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள், அழைத்தருடைய கரம், எப்பொழுதும் நன்மை செய்கிற கரம் உங்க மேலதான் இருக்கு. தேவப்பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத, நீ கலங்கி போகாத. கர்த்தர் உன்னோடு கூட தான் அவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு அவர் பேசுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? என்னாகும் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என்னாகும் 14:22. என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்து மனிதரில் ஒருவரும். வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் அவங்க போயிட்டு எகிப்தில் 400 வருஷமா அடிமையா இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்றாரு, திரும்ப வந்து அவர்களை மீட்டு அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே
அவர் தீர்க்க தரிசனமாய் பேசின அந்த வார்த்தையின்படி என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துலேருந்து அவர் அடிமைத்தனத்தில் மீட்டு அவர் திரும்பி கொண்டு வரும்பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அடிமையா இருந்த அந்த வாழ்க்கையை தான் அவங்க விரும்பி போறவர்களா இருந்தாங்க. பாருங்க, 400 வருஷம் அடிமைப்பட்டு போனாலும் அவங்க இருதயம் என்ன பண்ணல, கர்த்தரை விரும்புகிற ஒரு இருதயமா இல்லை, கர்த்தருடைய நடத்துதல அவங்க விரும்புகிற ஒரு காரியம் காணப்படலை. பாருங்க, இதே சூழ்நிலையை தான் நம்முடைய மனசும் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கி பெரிதான திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில வச்சு அவர் உங்களை நடத்தி கொண்டு போகும்பொழுது, ஆனா நம்மளுடைய மனசு எப்படிப்பட்ட மனசு தெரியுங்களா? அடிமைப்பட்டு போன வாழ்க்கையை தான் நம்ம விரும்புது, அடிமைப்படுத்துகிற பாவ சந்தோஷத்தை தான் நமக்கு விரும்புது. நம்ம ஆண்டவர் கொடுக்குற திட்டத்து மேல நமக்கு என்ன பண்றது இல்லை, நம்ம இருதயம் விரும்புகிறது இல்லை. அதை தான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 400 வருஷம் அடிமையானாலும் 10 முறை ஆண்டவரை விட்டு அவங்க என்ன பண்றாங்க, விலகி போகிறாங்க. 10 முறை ஆண்டவர் எனக்கு வேணாம், கர்த்தர் எனக்கு வேணான்னு சொல்லி போறாங்க. பெரிதான திட்டத்தை கொடுத்தாலும். ஆகவே ஆண்டவர் இந்த நேரத்துல இந்த காரியத்தின் மூலமா என்ன சொல்லி தரார் தெரியுங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுங்களா? உங்கள் இருதயம் அது ஸ்திரமா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாத ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். உங்க இருதயம் உலக பாவ சந்தோஷத்துல திரும்பி போகக்கூடாது. ஸ்டில் உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய நடத்துதல்ல நீங்க இருக்கணும் என்பதுதான் கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் வாழ்க்கை மூலமா இந்த நாளில உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைய, அருமையான தேவ ஜனமே, ஸ்டில் உங்க வாழ்க்கையில அவருடைய பலத்த காரியம் இருக்கு, அவருடைய பெரிதான நோக்கம், பெரிதான திட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கு. சூழ்நிலையை கண்டு ஆண்டவர் விட்டு திரும்பி போகாதீங்க. கர்த்தர் எப்பொழுதும் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நம்ம வாசிக்கிறோமே, அதன்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகவே இந்த நாளில நீங்க பலன் கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. அருமையான அன்பான கர்த்தருடைய காரியங்களை திரும்ப நீங்க பிடித்து கொள்ளுங்க. அவரை விட்டு விலகி போகாதீங்க. இதுதான் ஆண்டவர் உங்களிடத்துல விரும்புகிறார். ஹல்லேலூயா. மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம தொடர்ந்து நம்ம கேட்போம். மகிமையின் தேவனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனானவர் நீங்க எப்படி ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே அதன் பின்னாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே 400 ஆண்டுகளும் கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை பெருக பண்ணி ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை பலத்த ஒரு காரியத்தை நீங்க நிறைவேற்றினது போலவே ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த காரியம் உங்க காரியம் பலத்த காரியம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பாம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாட்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வீணாகுதே, ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதே என்று ஆண்டவரே அப்பா வருத்தத்தோடு இருக்கிற வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க பேசுங்க. ஆண்டவரே ஆண்டவர் உம்முடைய பலத்த காரியத்தை நீங்க வெளிப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுமையோடு இருந்து காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய பலத்த வாக்குத்தத்தம் பெரிதான ஒரு காரியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே உண்டாகும்படியாய் அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு கிருபைகளையும் பலத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க வல்லமை தாங்கட்டும், உங்க வல்லமை நடத்தட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.